அருமையான பட்டிமன்றத்தை ஆண்டவரை நாங்கள் காண இருக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்தியாக ஜெபிக்கிறோம். விசுவாசம் ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாளிகளை ரட்சிக்கும். ஆண்டவரே எது பெரியதென்று அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையை முன்வைக்கிறார்கள். தேவ வார்த்தை எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆண்டவரே ஆழமாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வாதமாக்கி தாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மறுபடியும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது ஜெபமா விசுவாசமா அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய இந்த 30வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு மிக அருமையாக 6 பேர் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். மறுபடியும் நான் அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். ஜெபகா அப்படி சொல்லி அடித்து சொல்லும்படியாக மனோகரன் சார் வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவங்க அங்கோடு நாம் வாழ்த்துவோம். இல்லை விசுவாசம்தான் அப்படி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சாதராக நம்ம வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கரங்களை தட்டுவோம். இதில் தான் விசுவாசம் இருந்தாலும் ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. துஷாஷன் அவர்கள் அன்பு அக்கா வந்திருக்காங்க. கரங்களை தட்டுவோம் அவர்களுக்கு. தொடர்ந்து விசுவாசத்திற்கு கூடுதலாக மதிப்பெண்ணை சேர்க்கும்படி இங்கே ஆதாம் சேவியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட நாம் கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். அதனைத் தொடர்ந்து சகோதரி திருமதி இல்சி, எத்தனை விசுவாசம் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்து பேசுகிறாலும் சரி, ஜெபந்தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி இல்சி நாம் வாழ்த்துவோம். கடைசியாக விசுவாசம் மிகப்பெரியது, அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு முடிவாக சொல்லும்படி ஷாமன் வந்திருக்காங்க. இப்பொழுது முதலாவது நாம் ஜெபந்தா அப்படிங்கிறதுல நம்முடைய மனோகரன் சார் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். மன்னிக்கவும், பேர் இருக்கிற வருஷம் சொன்ன திருமதி உஷா சாம் அவர்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஜெபந்தா முக்கியம் அப்படி சொல்லி இப்பொழுது அருமையான சகோதரி அவர்கள் பேசுவார்கள். ஐந்து நிமிடம் தான் ஒரு நபருக்கு சந்தனா, ஒரு நபருக்கு 5 நிமிடம் தான். 5 நிமிடம் தாண்டினா நீங்கள் தம்பி பெல்லு அடிச்சேல ரிங் டோன் போட்டு விட்டீங்க, அதை நீங்கள் போடுங்க, அலர்ட் ஆகிடுவோம். சரியா? தேங்க்யூ. ஆரம்பிக்கலாம். பட்டிமன்றத்தின் தலைப்பாக விசுவாச வாழ்க்கையில் ஜெபம் முக்கியமா விசுவாசிக்கு அல்லது விசுவாசம் முக்கியமா என்பதுதான் தலைப்பாக கொடுக்கப்பட்டது. நடுவர்களே, உங்களை ஆண்டவர் இந்த இடத்தில் ஊழியராக ஆசாரியனாக ஆண்டவர் ஏற்படுத்தினதற்கு காரணமே ஜெபத்தில் எங்களை வழிநடத்ததான். ஒரு ஆசாரியன் என்பதற்கு ஒரு அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் சிப்பிக்குள் இருக்கும் ஒரு முத்து, சிப்பில் நாங்கள் உள்ள இருக்க முத்து, நடுவில் இருக்க முத்து ஆசாரியர் அவர்கள். வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே நின்று ஜனங்களுக்காக பேசுகிற ஊழியக்காரன். அப்போ ஆண்டவர் நடுவராக வைத்திருக்கிறதுக்கு காரணமே, இவர்களை ஊழியராக நம்மிடத்தில் வைத்திருக்க காரணம், முக்கிய காரணமே என்னதுதான், அவங்க நமக்காக ஜெபத்தில் வழி நடத்த, மோசேயை ஜெபத்தில் வழி நடத்த வைத்திருந்தார். அவன் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்றான். பினகாஸ் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று ஒரு பெரிய அழிவை தடுத்தான். அதனால நடுவர் அவர்கள் சிப்பிக்குள் முத்தை போல அவங்க அம்மா வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்ம சபைக்கு ஜெபத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் இவ்வளவு எத்தனையோ காலங்கள் அவர்களை வளர்த்து நமக்கு கொண்டு வந்த நல்ல ஒரு முத்தானவர்கள். எப்படி நீங்க பாத்தீங்கன்னா பிகாம் 3 வருஷம், எம்காம் 2 வருஷம், அடுத்தது குருவானவர் படிப்பு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் படிச்ச ஒரு ஆளை கொண்டு வந்து நமக்கு ஜெபத்துல நடத்தி நினைச்சிருக்காங்க, ஊழியருக்கு வைத்திருக்காங்க. அதனால ஜெபத்துல நடத்துறதுக்கு நடுவராக நம்மளை வச்சிருக்க தேவனுக்கு முதலாவதாக நடுவர் அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த நல்ல ஊழியர்களுக்காக நன்றி. பிறந்த நாள் ஜெபம், திருமண நாள் ஜெபம், நிச்சயதார்த்த ஜெபம், வீடு அடிக்கல் நாட்ட ஜெபம், வீடு கட்டி முடித்தவுடன் பிரதிஷ்டை ஜெபம், நினைவு நாள் ஜெபம், ஓய்வு நாள் ஜெபம், பண்டிகை நாள் ஜெபம், காலை ஜெபம், மாலை ஜெபம், இப்படியாக நமக்காக பாடுபட்டு ஜெபத்திற்குள் இரவும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற நடுவர் அவர்களே. அடுத்ததாக பாருங்க,
நான் உங்க 3 பேருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அலையலையாய் 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 அலையலையாய். அந்த பிள்ளைங்க ஆடும்போது எனக்கே தலை சுத்திட்டு ஒரே வசனத்தை நான் உங்க 3 பேருக்கும் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுக்க வேண்டாம், மனப்பாடம் பண்ணி உங்களுக்கே தெரிஞ்சிடும். லூக்கா 22:32 சொல்லுங்க எல்லாரும். லூக்கா சத்தமா சொல்லுங்க. லூக்கா 22 இப்படி கை வச்சு சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க எல்லாரும். லூக்கா 22:32. சீமோனே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். விசுவாசம் ஒளிந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஜெபம் கண்டிப்பா தேவை. பேதுரு கடலுக்குள்ள முங்கி போறாரு பாருங்க. விசுவாசத்துல அப்படியே நடந்து போறாரு. திடீர்னு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு, ஒளிந்து போயிட்டு, மங்கி போயிட்டு, அழிந்து போயிடுச்சு. நம்ம உலகத்துல தானே வாழ்றோம். நம்ம விசுவாசம் செல்ல என்ன செஞ்சது அப்படியே நம்மள கீழே இழுத்துக்கிட்டு என்ன ஜோபனதோ, என்ன பைபிள் என்ன பிரசங்கம் பண்ணுதோ அப்படின்னாலுமே அந்த காற்று அல்ல கடலெல்லாம் பார்க்கும்போது நம்ம விசுவாசம் ஒழித்து போகிறது, அழிந்து போகிறது, கடலுக்குள் நம்மளை முக்கி கொண்டு போகிறது. அந்த நேரத்துல ஒரு ஜெபம் பண்றாரு அவரு. ஐயே படிந்து போகிறமே, ஜெபம் தூக்கி வெளியில எடுத்து விட்டுரும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், உங்க விசுவாசம் உங்களை முக்கியனாலும் சரி, விசுவாசமே இல்லாத சூழ்நிலை வந்தாலும் சரி, விசுவாசம் ஒளிஞ்சே போனாலும் சரி, ஜெபம் உங்களை நிச்சயமா ஒரு நாள் காப்பாற்றும். அதனால ஜெபம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். பாருங்க, அடுத்ததாக எங்க வீட்டை யார்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். அவங்க பேர் என்ன பேரு? சாம். பைபிள்ல ஜெபத்துக்கு எடுத்துக்காட்ட யார் தான்? சாம் தான். நடுவரவுல அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் பாருங்க. 6 சாமுவேல் 5 கருங்கால் ரோடு, ஜெப கூடாரம், ஜெப கூடாரம், புதுப்பேட்டை. வேற ஜெபம், வீடு ஜெபம். ஆனா இருக்க இடம் மட்டும் கொஞ்சம் விசுவாசத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. யார் கூட எப்பவும் இருந்து தப்பிச்சுவாங்க, நாங்க போய் இடிச்சிட்டாங்க, மாட்டிடுவாங்க. அண்ணா அழுது ஜோம் பண்றாங்க, கதறி ஜோம் பண்றாங்க. மன கிளேசப்பட்டாங்க, விசனப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்க, அழுதாங்க, கண்ணீர் வடிச்சாங்க, சாப்பிடாம இருந்தாங்க, ஆலயத்துக்கு வந்தாங்க, ஜோம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஆனாம நடந்து போனாங்க. அல்லேலூயா. அதனால ஒரு மனுஷன் ஜோம் பண்ணாதான் விசுவாசத்துல உறுதியா நிற்க முடியும். அண்ணா ஜெபிச்சுட்டு தான் வெளியில விசுவாசத்தை காட்டினாங்க. அதனால எங்க வீட்டையாவுக்கு இந்த பாயிண்ட் நான் பாயிண்ட் எடுத்துட்டே வரேன். 2வது யாரு? அண்ணனுக்கு ஒரு பாயிண்ட். அவங்க அழகான பேர். அதனால இன்னைக்கு உங்க பேர் பட்டிமன்றம் முடியும் தெரியும், ஜெப சாமுவேல். பைபிள்ல ஜெபத்துக்கு எடுத்துக்காட்டு அவங்க தானே அடைமொழி. நெக்ஸ்ட் இவங்க நினைக்காங்க, நமக்கு என்ன பேர் பைபிள்ல இருக்கு? பிரின்ஸ் எங்க? நமக்கே தெரியாது பைபிள்ல பிரின்ஸ் இருக்குது. இவன் நமக்கு சொல்லி பார்க்கணும் பார்த்தாங்க. நான் சொல்றேன் பாருங்க, பிரின்ஸ்னா என்ன அர்த்தம்? இளவரசன். பாத்தீங்கன்னா தாவீது ஆட்சி செய்யறாரு, அவருக்கு ஒரு குட்டி குழந்தை பிறகு. அந்த குழந்தை தான் இப்போ யாரு? பிரின்ஸ் குட்டி. ஆமா, சாலமோன் ராஜால பிரின்ஸ் குட்டி. அந்த பிரின்ஸ் குட்டி எப்படி தாவீதுக்கு கிடைச்சது தெரியுமா? 51வது சங்கீதத்தை அழுது அழுது ஜெபிக்கிறார். அழுது ஜெபம் பண்ணவரோ தான் கிடைச்ச குட்டி தான் என்ன குட்டி? பிரின்ஸ் குட்டி. தாவீது ராஜாவுக்கு அழகான ஒரு இளவரசன் கிடைத்தான். அவன் 51வது சங்கீதத்தை அவ்வளவு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் தன் மகன்கிட்ட சொன்னாரு, மகனே கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, தங்கப்புல வெயிட் பண்ணு, இன்னும் ஒரு பேர் இருக்கு. ஆமா, அதை முடிச்சிருவோம். அப்ப பாருங்க, தாவீது மரிக்கும் போது சொல்றாங்க, மகனே, என் செல்ல மகனே, என் பிரின்ஸ் குட்டி, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணணும். தாவீது இறந்துட்டாரு, தன் தகப்பன் கட்டளை இட்டபடியே பிரின்ஸ் குட்டி ஜெபம் பண்ணான்னு இருக்கு. ஜெபம் பண்ணிட்டு தான் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தாரு. இன்னைக்கு இவங்க வந்து உட்கார்ந்தா அவங்க மீட்டமா ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே அவங்க எப்படியாவது நிச்சயிச்சிருப்பா, ஜெயிச்சிருப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த தாவீது, அந்த சாலமோன் ஒரு இளவரசனா இருந்த போது தன் தகப்பன் சொல்ல கேட்டு வேதத்தில் இருக்கிறது 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்க, 4ஆம் புத்தகத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தார். அவர் செஞ்சது எல்லாம் வாய்த்தது. அவர் ராஜாவா இருந்தார், அரண்மனை கட்டினாரு, ஆணையை கட்டினார், ரொம்ப ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தார். காரணம் என்னது? பிரின்ஸ் குட்டி என்ன பண்ணாங்களா? இன்றிலிருந்து இவர் பேர் கொஞ்ச நேரத்துக்கு ஜெப பிரின்ஸ். ஆமா ஆமா, இளவரசன் ஜெபம் பண்ணி தான் காரியத்தை சாதிச்சார். சரி, 3ஆவதா அண்ணே நினைக்காங்க, சாத்ராக்கு விசுவாசம் தானே இருக்கு பைபிள்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசமா எங்க கொண்டு போய் குதிச்சாங்க? அதுக்கு எதுக்கு அடையாளம்?
2வது அதிகாரத்துல பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 4 பேரும் அழிந்து போகாதபடிக்கு ஜெபித்தார்கள். அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்துல தான் தீச்சுளையில சாத்ராக் அண்ணே காப்பாற்றப்படுறாங்க. விசுவாசம் முதல்ல காப்பாத்தல சாத்ராக் அண்ணனை. அவங்க முதல்ல என்ன செஞ்சிட்டாங்க? 2வது அதிகாரத்துல பயங்கரமான ஜெபம் கூடி பண்ணிருக்காங்க. 4வது அதிகாரத்துல தீக்குள்ள தப்பிச்சாங்க. அதனால நான் கடைசியா சொல்ல விரும்புறேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபம், நெக்ஸ்ட் தான் என்னது? விசுவாசம். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன். உதாரணத்தை சொல்லி அழகா எழுதிட்டாருன்னு சொல்லியிருக்கிறார். முக்கியமாக ஜெபம் நம்மளை தூக்கி விடும். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். எல்லாத்துக்கும் மேலே அண்ணாங்களுடைய ஜெபம் தான் சாமுவேல் கிடைச்சாரு. அவங்க வீட்டு ஆளை வச்சு என்ன செஞ்சாரு. மரண ஆணையிலேருந்து நீங்கள் ஜெப கூடாரத்தில் இருக்க போறீங்களான்னு தெரியல. இப்போ பிரின்சனை பார்ப்பேன், விசுவாசத்தை அவர் எப்படி போராடி பேசுறாருப்பா. மயிலுக்கு தொகை அழகாம், குயிலுக்கு குரல் அழகாம், சேவலுக்கு கொண்டை அழகாம், யானைக்கு தந்தங்கள் அழகாம், மலர்களின் மல்லிகை அழகாம், வாசத்தில் சிறந்தது விசுவாசமாம். நல்லதொரு நாளில் நல்லதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆன்மீக சங்கத்திற்கு மனதார பாராட்டுகிறேன். அதைவிட நல்லதொரு தீர்ப்பாம் விசுவாசமே என்று வழங்கியிருக்கின்ற கண்ணியமிக்க ஐயா அவர்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இப்போ அக்கா ரொம்ப அப்போ சொல்ல போறதில்லை. கைக்கு ஒரு 4 மணி நேரம் நினைச்சேன், 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. பேதோடு நடந்தாலும் தண்ணிகள் விழுந்தாலும் பாதியில் கத்தா விட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக சொல்லணும். பரவத்தும் சாவி யாருக்கு இருக்கு ஐயா? ஆண்டவர் யாரை கொடுப்பேன்னு சொன்னாரு? சட்டப்படி சொல்லுங்க. அது அக்கா சொல்ல விட்டுட்டாங்க. ஐயோ பாயிண்ட் எழுதிருக்காங்க. 4 விஷயங்களை உதாரணமாக உங்கள் முன் முன்வைக்க விரும்புகிறேன். விசுவாசம் என்பது தனி மனித வாழ்விலும் விசுவாசம் வேணும், ஒரு குடும்ப வாழ்விலும் விசுவாசம் வேணும், ஒரு திருச்சபை சார்ந்த வாழ்க்கையிலும் விசுவாசம் வேணும், ஒரு பெருங்கூட்ட சார்ந்த வாழ்க்கையிலும் விசுவாசம் வேணும் நினைக்கிறோம். ஆபிரகாம் யாருங்க? சத்தமோடு சொல்லணும். அங்க சொல்லணும். அவங்க இப்படி சொன்னாங்கல்ல, அங்க சொல்லுங்க. ஆபிரகாம் யாரு? ஏன்னா நீங்க சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. விசுவாசிக்கிறவன் ஆபிரகாம். நம்மகிட்ட வந்து இருக்கு இல்லைங்களா? இப்போ அக்கா இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க, மனவர்கள் இருக்காங்க. மனவர்கள் இப்படி அங்கே போய் மாட்டீங்க, அதான் சந்தேகமா இருக்கு. அதாவது நம்மகிட்ட ஒரு பெரிய வீடு வசதினா வாசல் பெரிய லெவலில் இருக்கு, சொத்து சுகம் கார் எல்லாமே இருக்குது. நம்மளை கொண்டு போய் நீ இந்த உக்கரமண்ணில் போய் நீ இரு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நம்ம இருப்போமா? நல்லா ஜபவீரா இருக்கானா? நான் ஜபவீராங்கன்னா தான் ஜபவீரன் தான். நாளைக்கு நீ உக்கரமண்ணில் போய் அந்த ஒரு காடுக்குள்ள போய் இருக்கணும்ப்பா, நாளைக்கு உனக்கு இருக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொன்னா இதுல 3 பேர் எத்தனை பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே ஒரு குளிர் தெரிஞ்சாலும் கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க. ஆனா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அவன் தன் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு தூரதேசத்துக்கு போனான். அதான் விசுவாசம் தகவல் அழைக்கப்பட்டான். இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு சிமி கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவேன், கடவுளின் வார்த்தையை நம்பி. கடலும் இல்லை நதியும் இல்லை, கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவேன், கடவுளின் வார்த்தையை நம்பி. ஐயா மழை வரும் சொன்னாரு, இதுக்கு ஒரு கப்பலை ரெடி பண்ணு, ஒரு படகு ரெடி பண்ணு, இந்த மரத்துல இருக்கணும், அது இன்னும் அகலத்துல இருக்கணும், இவ்வளவு நீளத்துல இருக்கணும் எல்லாம் சொன்னாரு. ஆனா நோவா சந்தேகப்பட்டானா? ஆண்ட சொன்னது யாரு? ஆண்டவர். அந்த வார்த்தை நிமித்தம் நோவா அந்த காலத்துல அவன் குடும்பமும் அவனும் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதான் விசுவாசம். அது மட்டும் இல்ல, விசுவாசம் பார்த்தீங்கன்னா நோவாவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கூட்டம், அதை விட இதுவும் தனி மனித வாழ்க்கை ஒரு சின்ன கூட்டத்தோட
ரட்சிக்கப்பட்டது, விசுவாசம் காத்து கொள்ளப்பட்டது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜாவை பற்றி அங்கே போட்டிருக்கு. யோசபாத் ராஜாவை ஒரு 3 மக்கள் சேயீர் மலை தேசத்தார் தீர்வு குடிகள் எல்லாம் வந்து எதிர்த்து வர்றாங்க. அப்போ அந்த மக்கள் போய் முறையிடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றாங்கன்னா, நேரா வந்து கடவுள் வார்த்தை உண்டாகி நீ வந்து அவங்களுக்கு தீவிரமா விரோதமா போ அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தை சொல்றாங்க. யார் முன்னாடி போக சொன்னாங்க? யோசபாத் யார் முன்னாடி போக சொன்னாங்க? இந்த யுத்தம் உங்களுடைய இல்லை என்னுடையதுன்னு சொல்லி யாரை போக சொன்னாரு? பாடகர் குழு. அந்த பாடகர் குழு எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. யாராவது சொன்னா நம்ப முடியுமா? ஐயா, ஒரு பாடகர் குழு சொன்ன லூசு பிடிச்சி போயிருக்காங்க, நம்ம கேட்போமா இல்லையா? அந்த பாடகர்கள் குறித்து கட்டன் நல்லவா திரும்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னோடனே எதிர்த்து அடிச்சு அவங்க செத்து போனாங்க. எவ்வளவு விசுவாசம் சொல்ல முடியுமா? அதே போலதான் மரியாதை விசுவாசம் பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த முதலாவது அற்புதம் எங்க? கானாவு கல்யாண வீட்டில். அப்பா ராஜேஸ்வரம் குறை விட்டு சொல்லி எல்லாரும் பதில் அடிச்சு ஓடி வராங்க. மரியாதை என்ன சொன்னாங்க? அங்க போய் சொல்றேன், எங்க போய் சொல்லக்கூடாது. மரியாதை என்ன சொன்னாங்க? அவர் சொன்னதுபடி செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு விசுவாசம்! அது எப்படி இருந்துச்சு? அந்த ரசம் எப்படி இருந்துச்சு? முன்னிலை பார்க்கணும், பின்னிலைமை ருசியா இருந்துச்சா இல்லையா? அதான விசுவாசம். நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் வந்து முதல் லேயர். ஜெபம் வேணும் தான், இல்லை சொல்லல. நான் ஜெபத்துக்கு எதிரானவங்க இல்லை, நாங்க எல்லாம் ஜெபத்துக்கு எதிரானவங்க இல்லை. ஜெபம் வந்து ஒரு லேயர். ஆனா தாண்டி விசுவாசம் இருக்க, அதான் இன்னர் லேயர். இன்னர் சர்க்கிள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? தம்பியை சொல்லுங்க, குற்ற எவ்வளவு சுமந்துரும், அதை கேட்காத ஐயாவளையும் சுமந்துரும். அதனால சொல்லப்பட்ட பயணப்பட்டு விட்டுருக்காங்க. அதனால கடைசியா பார்த்தீங்கன்னா, கடைசி பயணப்பட்டு சொல்ல இஸ்ரவேல் மக்கள் எங்க அடிமைத்தனம் எங்க இருந்தாங்க? எகிப்தில் அடிமைத்தனம் வீட்டில் இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணாம இருந்திருப்பாங்களா? டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் முறையிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு விடுதலை வேணும், சமூகத்துக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு விடுதலை ஆண்டவர் ஜெபத்தில் கேட்கப்பட்டு ஒரு மனிதர் 2 மனிதர்களை, அதான் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வந்துடும், 2 மனுஷனுக்குள்ள விசுவாசம் வந்துடும். எத்தனை புருஷர்களுக்குள்ள வந்து விசுவாசம் வந்துச்சு? ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள். 6 லட்சம் புருஷர்கள் மனைவிமார்கள் எத்தனை இருப்பாங்க, வாலிபர்கள் எத்தனை இருப்பாங்க, இளைஞர்கள் எத்தனை இருப்பாங்க, பேர பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க எத்தனை இருப்பாங்க. பெரியவங்க மத்தியில் விசுவாசம் இருக்கும், சின்ன பிள்ளைங்க மத்தியில் விசுவாசம் இருக்குமா? அதனால நாங்கள் விசுவாசம் இருக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம்! 40 வருஷம் நடத்தினாங்க, வனாந்தரத்தில் நடத்தினாங்க. எரிய கோட்டம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, செங்கடல் வந்துச்சு. விசுவாசமா கடந்து போனாங்களா இல்லையா? எனவே நடுவர்களே, விசுவாசமே சிறந்தது முழக்கப்பட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நன்றிவிடம். வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அழகு விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லி 2-3 பாயிண்டை கொடுத்துருக்குறாங்க. பேதுரு விசுவாசத்தினால கடல்ல இருந்து எரிச்சது சொன்னார். ஆபிரகாம் அவர் தான் விசுவாசத்துக்கு தந்தை, அதையும் கோடிட்டு காமிச்சிட்டாரு. நோவா முக்கியமான பக்தர்கள் கூட இந்த பேட்டையை கட்டினது விசுவாசத்தினால தான் அப்படி சொல்லிட்டாரு. யோசபாத் ராஜா அவர் போர் வீரர்களெல்லாம் முன்னாடி அனுப்பாமல் விசுவாசத்தோடு பாடகர் குழுவை அனுப்பி அன்னைக்கு ஜெயம் பெற்றது யோசபாத் ராஜாவுடைய விசுவாசம். கானானிய ஸ்திரீ மரியாள், அந்த கானானிய ஸ்திரீ அந்த அம்மாவனுடைய விசுவாசத்தையும் சொன்னார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கடைசியில் எகிப்து ஜனங்கள் விசுவாசத்தோடு தான் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்படி விசுவாசத்தையே முக்கியப்படுத்தி சொன்னதுனால ஒருவேளை விசுவாசம் தான் ஜெயிக்க மாதிரி இருக்குமோ அப்படின்னு தெரியுது. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி அது தட்டுப்படி லின்சி நீங்கள் முன்னாடி வருடா ஜெபத்தை குறித்து எப்படி பேசுகிறாங்க நினைப்பா. கரங்களை தட்டி நாம் கொள்வாங்க. கத்தரை பரிசு நாமத்துக்கு சோசனம். இங்கே இருக்கும் சபை மக்களுக்கும் நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் விசுவாசம் எனும் தலைப்பில் ஜபத்தோடு பேச அமர்ந்திருக்கும் எங்கள் எதிரணியினருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்ன தேவைன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அடிப்படை தேவை. அதே மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்வில் வெற்றி பெற அடிப்படை தேவை என்னன்னா ஜபம் மட்டும்தான். ஜபம் இருந்தா மட்டும்தான். ஒண்ணுதான் நம்மளுக்கு இப்போ திருமண நிகழ்ச்சி நடக்கு, அப்புறம் நிறைய நிகழ்ச்சி நடத்துறோம். அதை நம்ம ஸ்டார்ட் எதுல பண்றோம்? சரி, பட்டிமன்றம் ஆரம்பிச்ச
பண்ணுவாங்க? ஜபம் தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஐயா தெரிஞ்சுனாங்க, ஜபம் தான் பண்ணுவாங்க. சரி, இப்ப பைபிள்ல சில காரியம் பார்ப்போம். எசேக்கியா ராஜா எல்லாருக்கும் தெரியும். ஏசாயாவுக்கு சொல்லிடுவாரு, எங்க எலிசபெத்தை சாக போற அப்படின்னு அழகா சொல்லிடுவாரு. அவர் செவரு பக்கமா திரும்பி அழுவாரு. அதனால ஜபம் தான் செய்வாரு. ஜபம் பண்ணா எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாங்கன்னா 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்க. ஜபம் பண்ணா அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? இன்ஸ்டன்டான சொல்யூஷன் கிடைக்கும். விசுவாசம் இன்ஸ்டன்டான சொல்யூஷன் கிடைக்குமா? ஜபம் பண்ணா மட்டும்தான் டைரக்டா பதில் எழுச்சிவாரு, ஆண்டவர் எழுச்சிவாரு கொடுப்பாரு. விசுவாசம் ரெண்டு வீட்லயே படுத்து தூங்கிடலாமே, எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? சரி, சர்ச்சுக்கு உள்ள வாருங்க. உள்ள வந்து விசுவாசிச்சு வேணும் உட்காந்துருக்கீங்களா? நீங்க தான் சொல்லணும். உட்காந்துருக்கீங்களா இல்ல ஜபம் பண்றீங்களா? எல்லாரும் நீங்க ஆட்களுக்கு வந்து வளர்க்க ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி ஜபம் பண்ணுவாங்க. நீங்களா பண்ணதானே செய்வீங்க? ஜபம் நான் ஜபம்லாம் பண்ண மாட்டேன், நான் விசுவாசத்தோட என்ன மட்டும் போதும் பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது. அதே மாதிரி எஸ்தர் ராஜாக்கு பார்ப்போம். எத்தனை நாள் உபவாசம் பண்ணாங்க? 3 நாள் சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க உபவாசம் பண்ணி இருக்க சொன்னாங்க. 3 நாளுக்கு அப்புறம் யார்கிட்ட பேச போறாங்கன்னா ராஜா கிட்டே பேச போறாங்க. ராஜா என்ன சொல்றாரு? உனக்கு வந்து இந்த ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் கொடுப்பேன். ராஜாவுக்கு கண்ணில் என்ன கிடைச்சது? நம்மளுக்கு தயவு கிடைச்சது. அப்படி விசுவாசத்தை நிறைய பைபிள்ல பார்த்துட்டே இருக்கலாம். இன்னொன்று வந்து ஏசப்பா என்ன சொன்னாங்க? ஜபம் பண்ணாங்க. ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா தனியா ஒரு நிறைய விஷயத்துல வந்து ஏசப்பா ஜபம் பண்ணாங்க. தடுத்து ஜபம் பண்ண சொல்லியிருக்காங்க. இடைவிடாம என்ன செய்யுங்க? ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விழுத்திருந்து நினைச்சுட்டாங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 100 நிறைய பேர் பைபிள்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரே மனுஷன் மட்டும் தெளிவா போட்டுருக்காங்க. யாரு தெரியுமா? ஒரே 100 மட்டும் பேரோட போட்டிருக்காங்க. கொர்நேலியும் வந்து எப்படின்னா குடும்பத்தோட ஜபம் பண்ணா, ஜபத்துல நினைச்சுன்னா வீடியமா இருந்தா. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ஜபத்தினால நிறைய மனுஷங்க எழுப்பிருக்காங்க. ஜபத்தினால மட்டும்தான் நினைச்சிருக்கு நடந்தது. விசுவாசம் ஆனா விசுவாசிக்க எழுதி அப்படிலாம் சொல்லல. ஏசப்பாவுமே என்ன பண்ணிருக்காரு? ஜபம் பண்ணி தான் செஞ்சிருக்காரு. நிறைய பேர் என்ன செஞ்சாரு? உயிரோட இருக்காரு. எக்ஸாம்பிள் பண்ணா பேதுரு என்ன பண்ணாரு? தவித்தால எழுப்பும்போது என்ன பண்ணாரு? ஜபம் பண்ணி தான் செஞ்சாரு. தவித்தால எழுதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லல, ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? எழுப்புறாரு. இன்னொரு வருஷம் சொல்றேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணும்போது தான் என்ன செஞ்சிருக்காங்க? தேசத்துக்கு சேதத்தை கொடுப்பேன் என்று செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் அநேக விஷயம் பார்க்கும்போது பைபிள்ல ஒண்ணுதான், ஒரு அடிக்கல் நாட்டாம பில்டிங் வளருமா? அம்மா சர்ச்சில் பிசுபையா வந்து என்ன பண்ணாங்க? அடிக்கல் நாட்டிருக்காங்க. அடிக்கல் பில்டிங் சாகாண்டு வேஸ்ட். பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கணும். முக்கியம் என்னத்துக்கு? ஃபர்ஸ்ட் பிரேயர் தானே முக்கியம். பிரேயர் தானே அடுத்து விசுவாசம் வரும். பிரேயர்ல விசுவாசம் எதுக்கு இருக்கணும்? வேஸ்ட் தானே. ஃபர்ஸ்ட் பிரேயர் தாண்டி தான் விசுவாசம். அது ஜபம் தான் முக்கியம். ஜபம் தாண்டி தான். இப்போ நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, நம்ம எப்படி பிரேயர் பண்ணுவோம்? எசப்பா ஆபத்து காப்பாத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். விசுவாசம் எசப்பா காப்பாத்துறான்னு சொல்லுவோமா? அப்படி கிடையாது. இப்போ பேதர் எடுத்துக்கோங்க. அவர் வந்து கடவுள் வந்து எசப்பா நம்மளோட வாரன்னு சொன்னாரு. ஆனா அவர் விசுவாசத்தோட பேசலாம்ல, ஏன் போல? கைதி ஆண்டவரே வெற்றி செஞ்சாரு, கூப்பிட்டு தானே செஞ்சாரு. அதனால எப்பவுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கல் வந்து ஜபம் மட்டும்தான் சொல்லி ஜபமே சொல்லி என் கூடையை முடித்துக் கொள்ளுங்கள். தேவையா இவ்வளவு ஏற்றி வாங்கி உட்காந்துருக்கோம். சரிதான், நல்ல பாயிண்ட் கூட எடுத்து கொடுத்துருக்கா. ஜெபத்தை ஆரம்பிப்பது முடிக்கிறது ஜெபம் தான் அப்படின்றாங்க. எல்லா கூட்டத்துக்கு பேரும் ஜெப கூட்டம் தான் சொல்லுவாங்க, விசுவாச கூட்டம்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்கே நல்ல சொல்லிய யோசாபாத்தை பற்றி நான் உண்மையிலே விசுவாசத்துக்கு தான் பேர் நினைச்சேன். ஆனால் அவர் பாடக்குழுவை அனுப்புனதே ஜெபத்தோடு தான் அனுப்பிடுன்னு சொல்லியாச்சு. அதுவும் அடிப்பட்டு போச்சு. வீடு கட்டினாலும் சரி, அதை ஆரம்பித்தாலும் படித்தாலும் வீட்டுக்கு ஜெப கூட்டம் தான் சொல்லணும். அது விசுவாச கூட்டம் அப்படின்லாம் சொல்றது இல்லை. அந்த வார்த்தைக்கு பயன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. எஸ்தர் எத்தனை நாள்? 3 நாள். நீ 3 நாள் போய் விசுவாசமா இருக்கீங்க சொல்லல. 3 நாள் என்ன செய்யணுமா? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். ராஜாவிடத்து நீ வேண்டிக் கொண்டதை கேட்க விட்டாங்க. நீ விசுவாசத்தை அவர்கிட்ட கேளு அப்படின்னு அவர் சொல்ற. கொர்நேலியு உன் ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் எல்லாம் இருந்தது சொல்லி சன்னிதில எட்டப்பட்ட உன் விசுவாசம் கேட்கப்பட்டது அப்படின்லாம் அவர் சொல்லல. அப்புறம் எளியாவுடைய அத்துணை அற்புதமும் ஜெபத்தினாலதான் அப்படின்னு சொல்லி நல்ல சில பாயிண்ட்களை சொல்லியிருக்கா. அருமையான இனிமே அடுத்து ஷா பண்ண கதை கந்தல் தான்.
ஐயாவுக்கு வணக்கம். அதனால தங்கச்சி லின்சி பேசும்போது ஐயா முத ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. அந்த கேமரா ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினாங்க வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னன்னு சொல்லுங்க. எனக்கு முதல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், படிப்படியை பல படிகள் 7 இடங்கள், அதில் முதற்படி நீ கீழ்ப்படி. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபமும் வேண்டும், விசுவாசமும் வேண்டும். ஆனால் முதல் படி விசுவாசம். டைரக்டா என்ன சொல்றது, 2வது படி 3வது படியெல்லாம் கால வைக்கவே கூடாது. முதல் படி விசுவாசம். அதனால உஷா ரொம்ப சத்தமா பேசலாம். ஒரு நாள் வீட்டுல நடந்து வந்துட்டு இருக்க மாட்டிட்டு இறங்குறாங்க. 3வது படியில கால் மேல வந்து கைகால் பண்ணி நான் ரோக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கையை ரட்சிப்பதான். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதுதான் நீயும் வீட்டாலும் ரட்சிக்கப்படுகின்ற. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஜபத்தினுடைய டெபினிஷன் என்னதுன்னா வேண்டுதல் விண்ணப்பம் தான். அதாவது ஜபம், உபவாச ஜபம் நடத்துறீங்க, மன்றாடி ஜபம் நடத்துறீங்க, அது உபவாச கூடுகை தான். ஜபம் என்பது ஆண்டவருக்கு கேட்கிறது, வேண்டுவது, அது பேர் தான் ஜபம். ஆராதிப்பது, துதிப்பது ஜபம். நல்ல கவனம். என்ன சொல்றா வேலை பார்த்தீங்கன்னா மத்தியில 9ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஜபமே தேவையும் இல்லை. நான் மறுபடி சொல்ல, நீங்களா விசுவாசம். முதல் படி விசுவாசம், 3வது படி தான் ஜபம். நல்ல கவனமா கேட்டுட்டாங்க. அது 2 எனக்கு வேணும். ஜபம் தேவையில்லை. ஒரு அம்மாவுக்கு பெரிய வியாதி, தீர்க்க முடியாத வியாதி. அந்த வியாதியை அவங்க மகன்கிட்ட சொல்ல முடியாது, பெத்த தகப்பன்கிட்ட சொல்ல முடியாது. பெரும்பாலும் பேச நடந்து போனார். ஜபம் பண்ணவில்லை, உபவாசிக்கவில்லை, கதறவில்லை. வஸ்திரத்தை கொண்டார்கள், வேற ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை பேச சொன்னார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதே மத்தியில் ஒரு வார்த்தை இருக்கிறது, 2 வந்து தாவீது குமாரனே எனக்கு இறங்கி எனக்கு சக்தி இருக்கு. அந்த கேட்கிற வார்த்தை வாசிக்க, இந்த அற்புதத்தை செய்வதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது என்று விசுவாசிக்கிறாயா? முதல் படி விசுவாசம் தான். ஆமா ஐயா, நான் விசுவாசிக்கிறேன். உன் கண்ணை வசதி சுகமாய். விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது எனக்கு சொல்லையா? அப்பா ஜெபம் தேவையில்லை சொல்லல. முதல் படி விசுவாசம். 3வது படியில டேரக்டா கையில் வச்சீங்கன்னு வச்சீங்க, மருத்துவ ஒன்று நான் தான் உங்க ஆசை. நீங்க நாளைக்கு ஜெபப்படாத இருந்தாங்க. முதல் படி விசுவாசம் தான். தானியேல்ல ஒரு வசனம் இருக்கு, பிரியமுள்ள புருஷனாகிய தானியேலே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உனக்கு உத்தரவு சிவத்துக்கு முன்னாடி விசுவாசம். ஏன்னா அவன் தேவனுக்கு பிரிவு இருந்தான். அர்த்தம் என்னன்னா அவன் விசுவாசியா இருந்தான். நல்ல வேதவாசி. விசுவாசம் கேள்வி நடந்தவர், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலும் விசுவாசத்தை வளர்த்து முதல் படியில காலவிக்க, 3வது படியில தப்பான தீர்ப்பு மட்டும் இருக்கிறார்கள். அவ்வளவு பேர் கீழே நன்றி. உண்மையை உறக்க சொல்லினாரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனால் பாய் பூரா ஒரே படிக்க, முதல் படி 3வது படியில் நினைக்க. ஆனால் அது பாயிண்ட் இருந்துச்சு. விசுவாசம், அதுக்கு அப்புறம் தான் ஜெபம். விசுவாசத்தோட நின்றுட்டாலும் பரவாயில்ல, அது ரட்சிக்கும் அப்படிங்கிறார். ஜெபம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல அந்த அவருடைய தலைப்புக்கு தகுந்த மாதிரி அதை
ரொம்ப அண்டர்லைன் பண்ணி நமக்கு காமிச்சிட்டார். ரொம்ப கரெக்டாக சொன்னார். இன்னொரு வார்த்தை நம்ம கை தட்ட வேண்டிய ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இங்கே என்ன செய்யணும்? வேலைக்காரன் ஒரே வார்த்தை, நீ அங்கே வர வேண்டாம், அங்கே ஜெபிக்க வேண்டாம், எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அதனால எங்களுடைய ஒரே ஒரு விசுவாசத்தோடு வார்த்தை இங்கே நின்று சொல்லுங்க, அங்கே என் வேலைக்காரன் செஞ்சிருவான், நிச்சயமா அவன் பிழைச்சிருவான் அப்படி சொன்னது அது விசுவாசம் தான். அதை நிச்சயமா அதை மாற்ற முடியாது. ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு தான் சொன்னார். உன் ஜெபம் உன்னை என்ன செய்யல, ரட்சித்தது ஆண்டவர் என்ன செய்யல சொல்லணும்னு அதையும் அவங்க அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் இது நம்ம எதிர்பார்த்ததான் அவர் சொல்லிட்டார். எபிரேயர் 11:1 பார்க்கிற விசுவாசம் இல்லாமல் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது, அது கூடாத காரியம் அப்படி சொல்லிட்டார். விசுவாசம் இல்லாமல், அதனால ஜெபம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்படின்னா பைபிள்ல போடலை அப்படின்னு அப்படி சொல்லிட்டாரு. அதனால ஜெபம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம விசுவாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க குழுவினருக்கு கொஞ்சம் மார்க்கை சேர்த்துக்கிறாரு. ரொம்ப அருமை. மனகுரனை கொஞ்சம் சிக்கல் தான். நடுவர் அவர்களே, தலைப்பு என்ன? ஜெபமா விசுவாசமா? ஜெபம் இல்லாம எப்படி விசுவாசம் வரும்? ஜெபம் நாங்க சொல்றோம், அதுக்கு ரிசல்ட் இருக்கு. விசுவாசத்துக்கு நீங்க ரிசல்ட் சொல்லணும். பைபிள்ல ஓமைகளை சொல்லக்கூடாது, ஓமைகளை வச்சு நீங்க பேசக்கூடாது. ஜெபம் இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஒரு ஜெபத்தை சொன்னார். ரெண்டாவது, அவர் ஞானசனம் எடுக்கும் போது ஜெபம் பண்ணினாரு, ரிசல்ட் வானம் திறக்கப்பட்டது. மூன்றாவது, பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மரியாள் வீட்டில் ஜெபம் நடக்கும், சிறைச்சாலை திறக்கப்படுகிறது, சங்கிலி உடைக்கப்படுகிறது, வெளியே வருகிறான். வெளியே வந்த பிறகு தான் அவனுக்கு ஞானமே வருகிறது. ரிசல்ட் சிறைச்சாலை உடைக்கப்படுகிறது. அது மாதிரி ஐயா சொன்னாங்க, கொர்நேலி 4 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். ஒரு மனிதன் வெள்ளை வஸ்திரம் படித்த ஒரு மனிதன் 3 நாள் நிற்கிறார். ரிசல்ட், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய காணிக்கைகள் நிலைப்படுத்தப்பட்டது, நியாயப்படுத்தப்பட்டது. ரிசல்ட் வேண்டும். ஜெபம் இல்லாம நீங்க எப்படி விசுவாசம் ஒரு ஜெபம் இல்லாம எப்படி நீங்க விசுவாசத்துல வர முடியும்? அதான் என்னுடைய கேள்வி. எங்க சிஸ்டர் கேட்டாங்க, பேதுருவை பத்தி சொன்னாங்க. அவர் கீழே வந்தாரு, ஜெபம் பண்ணி நேரம் கொடுத்தாரு. அதுக்கு சாமியை சொல்றாரு, சம்பந்தம் இல்லாம. இது சிஸ்டர் கேட்ட கேள்விக்கும் சாதிக்கு என்ன சம்பந்தம்? பேதுருக்கிட்ட சாதி கொடுத்தாருன்னு சொல்றாரு, இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இது ஒரு ஓவிய சொல்ல போனா, ஒரு கணவன் ஒரு மனைவி கணவன்கிட்ட நான் கட்டிருக்க சேலை எப்படி இருக்கு, நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அது கணவன் சொல்றாரு, தண்டவளத்துல தலை வைத்து படுத்துறவனுக்கு வருகிற ரயில் வைகை எக்ஸ்பிரஸ் இருந்தா வந்தே பார்க்க மாறுறாரு. அவர் பதில் சம்பந்தம் இல்லாத பதில். நாங்க அப்படி சொல்லல. ஐயா ஆராதனை நடத்துறாங்க வைக்கலேன், ஐயா கட்டாயம் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும், மாற்றம் சொல்ல முடியாது. இல்லைன்னா 7ஆம் தேதி நடக்குது ஆராதனையில ஜெபம் பண்ண கிடவுது அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. விசுவாசம் தீர்ப்பு எங்க ஐயா குண்டா மாதிரி அடிப்பாங்க. நாம தீர்ப்பை மாற்ற முடியாது. ஜெபம் நீங்க இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா, அவர் கண்ணீர் விட்டு அழுதா, ஜெபம் பண்ணினார். அவருக்கு எவன் கிடைக்க பவர் கிடைக்கிறதுக்கு தனியா நின்று ஜெபம் பண்ணார், தனியா மனமுடிய அழுது ஜெபம் பண்ணார் தான் இருக்கு. கிரியை இல்லாத அதாவது விசுவாசத்துக்கு ஒரு அடிஷனல் தேவைப்படுது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து, அதுதான் சப்ஜெக்ட். விசுவாசம் சொல்லக்கூடாது. விசுவாசம் என்ன? ஜெபம்னா வேண்டுதல், விண்ணப்பித்தல், ஜெபித்தல், கேட்டல், பேசுதல். விசுவாசம் என்ன? நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை இருக்கு, மூட நம்பிக்கை இருக்கு, ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு. நீங்க விசுவாசத்துல பைபிள்ல கோடிட்டு காத்துல மட்டும் பேசக்கூடாது. அதாவது மகா பரிசுத்த விசுவாசத்துடைய அப்படிதான் இருக்கு. தனியா விசுவாசம் எங்கேயும் சொல்லல. புரதர் சொன்னாரு, சேவையை தொட்டாப்புல சுகம் கிடைச்சது. விசுவாசம் அப்படின்னு கிடையாது. அவர் சொல்றாரு ஜெபம். அது மாதிரி புரதர் சொன்னாரு, திராட்சை ரசம் மாறிச்சு அப்படின்னு சொன்னார். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதான் ஜெபம்.
அந்த வார்த்தை தான் ஜெபம் வந்து வார்த்தை தானுங்க. அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அது ஜெபம். நீங்க ஜெபம்னா நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வேண்டுதல் தான். ஏசு கிறிஸ்துக்கு என்ன வேணும்னா சப்பா எனக்கு சுகம் வேணும் அப்படின்னா எனக்கு நல்ல படிப்பு வேணும், பட்டம் வேணும், அது ஜெபம். நீங்க ரிசல்ட் இல்லாம நீங்க பேசுறீங்க ஐயா நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்க, எனக்கு பின்னால வருவாங்க சாப்பிட்டாங்கன்னு பைபிள் போட்டு மனப்பாடம் பண்ண பண்ணுவாரு. அது மனப்பாடம் நினைச்சுக்கணும், அது பட்டிமன்றம் நினைக்க கூடாது. பட்டிமன்றத்தில் வந்து எங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆமா, சிஸ்டர் சொன்ன கேள்விக்கு யாருக்கு நீங்க பதில் வைக்கணும்? அவருக்கு சொன்ன கேள்விக்கும் பதில் வைக்கல, தங்கச்சி சொன்ன கேள்விக்கும் பதில் வைக்கல. நீங்க என்ன ஒவ்வொரு பைபிள் இருக்கு விசுவாசம் 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 இல்லைன்னு சொல்லல. ஜெபம் இல்லாம நீங்க விசுவாசம் இருக்க முடியாது. அது அவிசுவாசம் தான். விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு ஐயாவுக்கும் சபைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர். ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னார். முக்கியமாக முதல் கருத்து போகிற போக ஜெபம் தான் ஜெயிக்கணும்னு தெரியுது. முதல் கருத்து என்ன சொன்னார்? சீசர்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்துவத்தில் கேட்டாங்க. விசுவாசமாக இருப்பது எப்படி அப்படின்னு சீசர்கள் என்ன செய்யல கேட்டோம். அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜெபம் வரைக்கும் நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஜெபம் வந்து ஆண்டவரே முத கற்றுக் கொடுத்ததே ஜெபம் தான். அதுக்கப்புறம் தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி அருமையான மன்னவர் சார் சொன்னது. அப்புறம் கொர்நேலியு யாருக்குமே அந்த குரூப் சொன்னது தான், ஜெபத்திற்கு ரிசல்ட் உண்டு, விசுவாசத்திற்கு என்ன ரிசல்ட் உண்டு? உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் வேண்டுதல் என்னுடைய சன்னிதியில் வந்து எட்டினது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்கன்னா அதில் என்ன ரிசல்ட் பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த ரிசல்ட்டு, இந்த விசுவாசத்துக்கான ரிசல்ட் பைபிளில் ஒன்று நினைச்சில போடலை. அதனால் ஜெபம் தான் முக்கியம், ஜெபம் தான் முதன்மை அப்படி சொல்லுது. ஆரம்பமே ஜெபம் தான் அப்படிங்க. அதை நம்மளும் மாட்டி விட்டாங்க. ஆரம்பத்தில் சாரும் ஜெபம் பண்ணாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணாங்க. முடியும் போது எல்லாரும் விசுவாசத்தோட போகணும்னு சொல்ல போகிறோம். ஜெபம் பண்ணி தான் செய்ய போகிறது போகிறோம். முதலும் முடிவும் ஆதியும் அந்தமும் ஜெபம் தான். ஜெபம் இல்லாமல் விசுவாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி நச்சுன்னு செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் கிரியை இல்லாத விசுவாசம், அந்த கிரியையே ஜெபம் தான். அது வந்து விசுவாசத்துக்குரிய பாயிண்ட் தான். அப்படிதான் நான் நினைச்சேன். கிரியை இல்லாமல் கிரியை இல்லாத விசுவாசம் என்ன செய்யாது, ஒன்றுத்துக்கு ஒன்றுவாது. அப்போ அந்த கிரியை என்னது அப்படின்னா அது ஜெபம். ஜெபம் இல்லாத விசுவாசம் ஒன்றுத்துக்கும் உதவாது. இந்த சைடில் உள்ளவங்களும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லி விட்டாரு. ஒரு வஸ்திரத்தை தொட்டான், ஆனால் விசுவாசத்தோட தான் தொட்டான். அப்படிதான் இவங்க சொல்லுவாங்க நான் நினைச்சேன். விசுவாசத்தோட தொட்டான், அந்த அம்மாவுடைய அந்த பெரும்பாடு குணமாயிட்டு அப்படி சொன்னாங்க. ஆனால் பல இடத்துலையும் அந்த அம்மா முயற்சி செய்து ஆரோக்கியமெல்லாம் இழந்து கடைசியில ஜெபத்தோடு போய் அந்த வஸ்திரத்தை போய் தொட்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு அவருடைய விசுவாசம் என்ன செஞ்சது, உடைய குணமாக்குறது. ஆனா இந்த அம்மா செஞ்சது ஜெபம், ஆண்டவர் சொன்னது விசுவாசம். அந்த அம்மாவை தான் இன்னைக்கு எங்கேயுமே முக்கியப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அருமையாக ஜெபத்துக்கு நல்ல சில காரியங்களை ஹைலைட் கொடுத்து மனோகர் சார் பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஜெபமே ஜெயம் அப்படிங்கிற ஆரம்பம் தான் இருக்கு அவர் சொல்ற மாதிரி. அடுத்த விசுவாசத்தை குறித்து சாத்திரங்களை நல்ல பைபிள் படித்து மார்க்கெல்லாம் வாங்கியிருக்காரு, நல்ல மதிப்பெல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் ஒரு விசுவாசத்தோட மார்க் வாங்கினாரா, ஜெபத்தோட மார்க் வாங்கினாரா, அதை இப்போ அந்த அண்ணன் சொல்லுவாங்க. சரிங்களா? அவருக்கு நம்ம கரங்களை கட்டி நான் பாடுறேன். விசுவாசத்தை தூக்குகிறோம், விசுவாசத்தை முடிக்கிறோமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆண்களுக்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்க எனக்காக ஜோம் இருந்துட்டீங்களே, எனக்கு ஒரு படிப்பு வரணும், ஆனால் உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்காக ஜோம்னா நீங்க எனக்கு சரியாக விசுவாசத்தோட ஜோமுறீங்களா, பேருக்கு ஜோமுறீங்களா? போடணுமா போட வேண்டாமா அது சொல்லுங்கய்யா. விசுவாசத்தோட ஜோமுறீங்க, அப்போ விசுவாசத்தானே ஆணி வேறு. ரெண்டாவது, இங்க வந்து கரெக்டா ஒரு பெரிய கூட்டம், அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? விசுவாசி. உண்மைதானையா? அப்புறம் உஷா சொன்னாப்ல என்ன சொன்னாப்ல, உங்கள் விசுவாசம் ஒழித்து போகாத நீ வேண்டிக். அதே ஆண்டவர் தான் சொன்னாரு, நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணாலும் கேளேன்.
சொன்னாரா? அப்புறம் சொன்னாங்க பிரின்ஸ் குட்டி. அதே தாவீது தான் பச்சைபால் பிறந்த பிள்ளைக்காக 7 நாள் பிரார்த்தனை பண்ணி தலையில விழுந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. கேட்டுச்சா? இயேசு சாமி ஜெபம் பண்ணாங்க. பிதாவே இந்த பாத்திரம் நினைத்து நீங்க கூட நீங்க 3 வாட்டி ஜெபம் பண்ணாங்க. கேட்டுச்சா? அப்போ விசுவாசம் தாயா பெருசு. இன்னொன்னு சொல்லிடுறாரு ஜெபம். 2 பேர் ஜெபம் வந்தாங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தன் பரிசையன், ஒருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன் தூரத்தில் நின்னான். பரிசையன் உள்ள வந்தான். ஆண்டவரே, நான் மோசம் பண்ணுறேன், நான் தசம்பா கொடுக்குறேன், நான் எல்லாம் பண்ணேன்னு ஜெபம் பண்ணான். ஆனா ஆயக்காரன் தூரத்தில் இருந்தான். இன்னைக்கு எதுக்கு அம்மா வானத்துக்கு தன் கண்ணில் ஏற்படுத்தினவன் பாவியாக எங்கள் கிருபையாக இருந்தான். ஆண்டவர் என்ன தெரியுமா? இந்த பரிசை ஜெபத்தை கேட்டு ஆலயத்தை விட்டு எழுச்சி போயிட்டாரியா. அவன் சொல்லுமா? அவனே இவன் இவன் யாரும் சொல்லுவான், பக்கத்துல இவன் சொல்லுவான், அவன் யாரும் சொல்லுவான், அங்க இருக்கிறது சொல்லுவான். அப்போ இவங்க பண்ண ஜெபம் ஆண்டவரே ஆலயத்தை விட்டு எழுதிட்டு வேண்டியா. ஆனா அதுக்கப்புறம் லிமிசி சொன்னா இசைக்கல் ஜெபம் பண்ணா உடனே தீர்மானம், உடனே கடைசி பதில் கிடைச்சிருக்கு. வேற்று நிறைய தெரியுமா? ஆண்டவர் கேட்பாரு, நீங்க என்னை விசுவாசிக்கிற? ஆமா, உடனே சுகம். இதை செய்ய எனக்கு வல்லமை விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்காங்க, உடனே சுகம் கொடுத்தாரு. நிறைய காரியங்கள் இருக்கு. அப்புறம் 12 வருஷம் பெரும்பான்மை ஸ்திரியை பத்தி சொல்லிங்க ஜெபம். ஐயா, நம்ம வேதத்தை நல்லா படிச்சிருக்கோம். அப்புறம் தானியலை பத்தி சொன்னாங்க. தானியல் ஜெபம் பண்ணாங்க. ஆனா என்ன சொல்லிருக்கோம் வேதத்துல? தானியல் தேவனை விசுவாசித்தபடியால் ஒரு சேதமும் வரவில்லை. அவன் ஜெபம் பண்ணாத வரல, விசுவாசித்தபடினால தான் ஒரு சேதமும் வரல. ஆண்டவர்கிட்ட கூட வந்தான். அவன் என்ன கேட்டாரு? நீ ஜெபம் என்ன கேட்டாரு? நீ விசுவாசிக்கானு கேட்டாரு. விசுவாசிக்கிறது எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க ஜெயம். இந்த உலகத்தை நம்ம விசுவாசம் ஜெயிக்கும், ஆவிக்குரிய காரியத்தை ஜெயிக்கும். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடைவான் சொல்லியிருக்கு. உலகத்தை ஜெயிக்கணும் அது ஆகும், நித்திய ஜீவனை பிறகு விசுவாசம் ஆகும். ஜெபம் சொல்லி சொல்லல, சரியா? அதப்ப இந்த 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரியை சொன்னாங்க ஜெபம் பண்ணி தொட்டானி. வேதத்தை அப்படி சொல்லலையா? வேதத்தை அப்படி சொல்லல. ஐயா, நீங்க பழைய பாட்டுல மோசே நியாயப்பிரமாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்திரீ யாரை தொட்டாலும் அவங்க தீட்டு, சாயங்காலம் தீட்டா இருக்கணும். அப்ப எந்த தைரியத்துல தொட்டா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தலைவன் ஒருத்தர் வந்து சொல்லுவான், என்னுடைய மகள் மறித்து விட்டால் நீ வந்து அவர்கள் கையை வையும். அப்ப பிழைப்பான். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவர் அந்த செத்ததாக கை வச்சா 7 நாள் திட்டு. இவ தொட்ட கூட 1 நாள் திட்டு, அவ தொட்ட 7 நாள் திட்டு. ஆனா இவ பார்த்தா, அப்ப ஆண்டவரை 7 நாள் திட்டாலும் வரல, அந்த மனுஷன் கையை வைக்க போறார. அப்போ நம்ம தொட்டா தீட்டுறாங்க. ஆனா அந்த ஆண்டவரை அங்க போய் தொட போறாரு. அதனால நம்மளும் அவருடைய வஸ்திரத்தை ஓரமே தொட்டு சுகம் கிடைக்குது. அவங்க ஒரு விசுவாசத்துல வல்லமையா இருந்தீங்கன்னா அதனால தான் சுகத்தை பெற்றான். அந்த வஸ்திரத்தையும் அடியில ஓரத்தை தொங்கலன்னு தொட்டான். உடனே ஆண்டவர் கேட்காரு, என்னை தொட்டது யாரும் கேட்காரு? இவன் நடுநடுங்கி வந்து நிற்கிறான். இவன் ஜெபத்தை தொட்ட என் நடுநடுங்கி வந்து நிற்கிறோம். இவ பயப்படுறா, ஐயோ நம்ம தீர்க்குன்னு ஆண்டு நினைச்சோரோ அப்படின்னு பயப்படுறா. ஆண்டவர் இல்ல, உன்னுடைய விசுவாசம் பெரிது. உன்னுடைய நிறைய பேர் உன் விசுவாசத்துப்படி ஆக கடந்து. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளுக்கு விசுவாசம் தான் பெரியது. விசுவாசம் விசுவாசம் விசுவாசமே சொல்லி வாழ்க்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கடைசியில் விசுவாசத்துக்கு கொஞ்சம் சக்தி சேர்த்துட்டாரு சந்திராக்கண்ண, அவங்களை நாம் வாழ்த்துவோம். அவங்க ஆரம்பிக்கும் போதே சொல்றது உண்மைதான். ஆரம்பிக்கும் போதும் ஜெபந்தான், முடிக்கும் போதும் ஜெபந்தான், இடையிலையும் ஜெபந்தான்.
ஜெப கூட்டம் தான் சொல்லலாம், வீட்டு ஜெப கூட்டம் நடக்கு அப்படி சொல்லலாம், ஆலய ஜெப கூட்டம் நடக்கு, உபவாச கூட்டம் நடக்கு, எல்லாமே ஜெப கூட்டம் தான் சொல்லலாம். ஆனால் வேதத்திலிருந்து சரியான வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாம் துவங்குறதும் முடிக்கிறதும் ஜெபம் சொல்லிட்டு இருக்கோம், அதை நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனாலும் கூட பைபிளில் போட்டிருக்கிறது விசுவாசத்தை துவங்குகிறவருக்கும் இந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். அதனால விசுவாசம் ஆதி அந்தமும் A to Z விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் நம்முடைய ஜெபம் ஒன்றுத்துக்கும் ஆகாது, அதை சொல்லிட்டாரு. அது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படி சேர்த்துருக்கு. இப்போ ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுதான், நமக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா கிறிஸ்தவர்கள் பேரு. கொஞ்சம் கூடுதலாக நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிச்சுன்னா விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெபவாசின்னு யாரும் சொல்றது கிடையாது. உங்களை யாராவது ஜெபவாசியோ ஜெப வீரன் யாரும் சொல்லுவாங்களா? கிடையாது. ஜெபம் பண்ண தானே வீரர். அதனால விசுவாசி, பொதுவா விசுவாசி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நாம கூட்டமே விசுவாச கூட்டம். அதுல உட்கார்ந்துக்கிட்டு இங்க ஜெபம் தான் பெருசுன்னு 3 பேர் பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆயக்காரனுடைய ஜெபம், முன்னாடி பரிசையும் ஜெபம் பண்ணுதான், அதுக்கு பேர் ஜெபம். பின்னாடி ஆயக்காரன் அவரும் ஜெபம் பண்ணதான் செஞ்சாரு. ஆனாலும் இந்த ஜெபம் இல்ல அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு பாவியாகி என்பேர் என்ன செய்யும்? கிருபையாய். ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா விசுவாசம் அவன்கிட்ட நிறைய இருந்தது, ஜெபம் குறைய இருந்தது. இங்க முன்னாடி நின்று கோயிலுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு ஜெபம் நிறைய இருந்தது, விசுவாசம் குறைய இருந்தது. ஆனா ஆண்டவர் கனப்படுத்தினது நிறைய விசுவாசத்தோடு குறைய ஜெபம் பண்ணாரு. பார்த்தீங்கன்னா ஆயக்காரன் அவன் ஜெபத்தை தான் கேட்டாரு. இவன் அல்ல, அவனே என்ன செய்யப்படுறான்? ஆண்டவரால ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டை முக்கியப்படுத்தினது ரொம்ப அருமையா இருந்தது. தாவீதுடைய ஜெபம் எல்லாம் அவன் விசுவாசத்தோடு செஞ்ச காரியம்தான். அவனுக்கு அத்தனையும் திரும்ப கிடைச்சு ஒரு சேதம் இல்லாம வந்தது காரணமே சங்கீதம் எழுதப்பட்டது முழுவதுமே ஜெப சங்கீதம் தான் அப்படி சொல்லி தாவீதையும் கோடிட்டு காண்பித்து விசுவாசத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக அவர் தன்னுடைய பேச்சை கொண்டார். கடைசியில அந்த தீட்டு விஷயம் அவர் சொன்னது 7 நாள் தீட்டு. பழைய ஏற்பாடு முழுவதும் அங்கே ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும் கையை வச்சா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். இதுதான் அந்த வேலைக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தையும் அங்கே விசுவாசத்தை குறித்து சொன்ன போது நாம கேட்டோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் குஷ்டரோகி மிக அருமையாக ஆண்டவருக்கு வருவான், உமக்கு சித்தமானால் என்ன செய்யும்? சுத்தமாக்கும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படின்னாரு. ஆனாலும் அந்த தீட்டு உள்ள குஷ்டரோகி தொடக்கூடாதான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? விசுவாசத்தோடு கூட அவனை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக்கு. சின்ன ஜெபம், குட்டி ஜெபம், ஒரே வார்த்தை தான். ஆனா ஆண்டவருடைய விசுவாசம், அந்த குஷ்டரோகிகளுடைய விசுவாசம் அவனை சுகப்படுத்துறது. தீட்டு விஷயத்திலையும் சரி, அற்புதம் நடக்கிற விஷயத்திலையும் சரி, விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். விசுவாசம் தான் மிக அருமையானது அப்படி சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக மொத்தம் இன்னைக்கு 6 பேரும் மிக அருமையாக பேசணும். இப்போ நீங்க சொல்லுங்க, ஜெபமா விசுவாசமா? ஜெபம்லாம் கை தூக்குங்க, இங்க பார்க்காதீங்க, வெளியோட பண்ணாங்களோ 6 பேரை பார்க்க வேண்டாம். ஜெபத்தா விசுவாசம்? ரெண்டு கை தூக்குங்க. ரெண்டுமே முக்கியமான இது என்னதுக்கு இந்த கூட்டம்? இன்னும் அதுவே தான் நிற்காது, படியிலே நிற்காது. முதல் படி 3வது படிக்காது. சூப்பர், ரைட், வசனம் கரெக்ட் தான். அதானே? அப்போ இவங்க 2 பேரும் சொல்றது பார்க்கும்போது ரெண்டுமே மிக மிக அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக அவசியமானது ஜெபம் தான். ஆனால் அதை விட அதிகமானது விசுவாசம் அப்படின்னு அவங்க சொல்லுது. வேதத்தில் பார்க்கும்போதும் இந்த இதில் பார்க்கும்போது நமக்கு சரியான போடு அவங்க டீச்சர் சொன்னது மாதிரி தீர்ப்பு அப்படி சொல்லியிருக்கிற ஒரு தப்பு கிடையாது. விசுவாசத்தோட நாம ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக அற்புதத்தை கொண்டு. அல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமா அற்புதத்தை கொண்டு. ஆனா விசுவாசம் எப்போ வருது அப்படின்னா, நீங்க மெச்சூர் ஆனவர் தான் விசுவாசம் உள்ளதான. சின்ன பிள்ளைகிட்ட இப்போ அவங்களை கூப்பிட்டு வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்ய வேண்டாம். திடப்படுத்தல தான் விசுவாசம்னா என்னன்னு நம்ம செஞ்சு விடுவோம். அதுக்கு நம்ம கூட நினைச்சுட்டே இருக்கா, விசுவாசம் சொல்லிட்டே இருக்கா. அப்போ சின்ன பிள்ளையில இருந்து
ஒரு 13 வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபத்தை தான் அதிகமாக கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும். நீ ஜெபம் பண்ணு, வீட்டுக்கு போனால் ஜெபம் பண்ணு, சாப்பிடும் போது ஜெபம் பண்ணு, ஸ்கூலுக்கு போனால் ஜெபம் பண்ணு, வேணா பைபிள் வாசிப்போம். இப்போ அதுக்கான தலைப்பு நமக்கு கிடையாது. வீட்டில் போய் அங்கே போய் நல்ல விசுவாசத்தோட பெரிய ஆள் மாதிரி நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டோம், வளர்க்க மாட்டோம். ஏன் நீ ஏன் விசுவாசிக்கல, ஒரு ஜெபம் நல்ல மார்க் வாங்கலையா, நீ ஏன் ஜெபிக்கலன்னு தான் கேட்பாங்களோடைய, நீ ஏன் விசுவாசிக்கல. விசுவாசங்கிற வார்த்தைக்கு ஒரு 10-13 வயசு வரைக்கும் என்ன செய்யாது, பிள்ளைகளுக்கு புரியாது. ஆனால் பெரியவர்கள் 14 வயசு 15 வயசுக்கு மேல அந்த விசுவாசம் வந்து மக்களுக்கு என்ன செய்யும், புரியும். அந்த விசுவாசம்னா என்னங்கிறது புரிந்ததுக்கு அப்புறம் நாம ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக என்ன செய்யும், வெற்றி பெறக்கூடியதா இருக்கும். அதுதான் முழுமையான கிறிஸ்தவம். அப்போ ஆரம்பத்தில் நமக்கு மிக மிக அவசியம், டீனேஜுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஜெபத்தை நம்ம செய்யணும், கற்றுக் கொடுங்க. அதுக்காக விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. விசுவாசம் வந்து அறிக்கை செய்வதற்கும் நம்மளுடைய இதயத்தை பொறுத்து இருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சின்ன பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது. 5 வயசு பிள்ளைகிட்ட நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வயது வர வேண்டும். விசுவாசம்னா என்னன்னு தெரியும், நல்ல ஸ்ட்ராங் அதை பிடித்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசம். ஜெபம் அப்படி கிடையாது. என்ன ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா உனக்கு கேட்பாரு, உனக்கு பதில் சொல்லு. சின்ன வயசுல இருந்தே சொல்லி சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவ வந்து ஏழி வந்து இனிமே வாட்ட ஆண்டவர் பேசினா சொல்லும் கர்த்தாவே அடியே கேட்கிறேன், இதை மட்டும் சொல்லு, நீ நல்ல விசுவாசி. விசுவாசம் சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஜெபம் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அதே ஜெபம் போதும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜெபத்துல தோல்வி வரும். ஜெபம் வந்து நமக்கு சில நேரங்களில் கை கொடுக்காம இருக்கும். அப்போ நமக்கு விசுவாசம் மிக மிக அவசியமாய் அது காணப்படுகிறது. ஆகையினால ஆரம்ப நிலை வந்து என்னைக்குமே ஜெபம் தான் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அது உண்மைதான். ஆனால் போக போக நீங்க விசுவாசத்துல வளரணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நீங்க வளரணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஜெபம் வந்து ரொம்ப நேரம் செய்யணும். ஜெபம் பண்ணாதான் அதுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் விசுவாசத்தோடு நம்ம சில பாயிண்ட்களை பார்த்தோம். விசுவாசமா இருந்தா நம்ம குறைவா ஜெபம் பண்ணாலும் வரும். குறைவா ஜெபம் பண்ணி விசுவாசத்தை அதிகப்படுத்தலாம். அது 15 வயதுக்கு மேல அது வரைக்கும் நம்முடைய விசுவாசம் குறையதான் இருக்கும். ஆனா நம்முடைய ஜெபம் வந்து அதிகமாய் என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, அதை நம்ம அதிகமாய் ஜெபத்தை கற்றுக் கொடுப்போம். ஆகியனால சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிறதுனால, பெரியவர்கள் இருப்பதுனால உங்களுடைய சிறுவர்களுடைய ஜெபம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நமக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உதவி செய்வார். விசுவாசத்தை பற்றி நீங்க நல்ல அறிந்த பின்பு ஆண்டவர் சமூகத்தில் உங்களுடைய விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் பின்னாடி உங்களுக்கு வெற்றியை தரும். ஆகவே முதல் கட்டம் நமக்கு ஜெபம் ரொம்ப 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 அவசியம். இரண்டாவது கட்டம் விசுவாசம். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த ரெண்டும் இணைஞ்சு பேரலா ட்ராக் போகுது. பார்த்தீங்களா, ட்ரெயின் ஒரு கோடு ஒரு பாதை தான் போகாது, ரெண்டு இருந்தாதான் அது ஸ்டேஷன் போய் சேரும். எனக்கு ஜெபம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கனவு காணாதீங்க. ஜெபம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தராது. அதே நேரத்தில் எனக்கு விசுவாசம் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்க ஜெபத்துல தான் அந்த விசுவாசத்தை நீங்க வளர்க்க வேண்டும். ஆகையினால ஜெபம் முதல் பகுதி, இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது பகுதி. அதான் சொன்ன மாதிரி 3வது படின்னு ஒரு படி இருந்துச்சுன்னா ஜெபமும் விசுவாசமும் இணைந்துதான் உங்க வாழ்க்கையை முடிக்கும் அப்படி சொல்லி அருமையான பேசின ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்து.